அவ்வளவுதான். பூமாரி, உண்மையிலே நீ சரியான பயந்தாங்கோலி பக்கோடா தெரியுமா? சரிப்பா, இருக்கட்டும், நான் பயந்தாங்கோலி பக்கோடாவாவே இருக்கட்டும், எனக்கு அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா நான் வர மாட்டாங்க, அங்க சரியான கூட்டமா இருக்கு, அங்க நஸ்கி பிஸ்கி கடுமையான இதா இருக்கும். வரலன்னு ஒண்ணு பண்ண இங்க நின்னுக்கோ சரியா? நாங்க அங்க போயிட்டு வரோம். போங்க, யாரு வேணான்னு சொன்னாவா? தேவனா போங்க, நான்லாம் வரலப்பா. அங்க நானும் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கா, இன்னைக்கு ரொம்ப ஓவர் திமிராத பண்ணிட்டு இருக்கா. நானும் பாக்குறேன் என்னன்னு. பெரிய கூட்டத்துல எல்லாம் இவ வரவே மாட்டாளாம், என்னமோ பெரிய இது மாதிரி. அங்க அழகான ஊஞ்சல் போட்டுருக்கு, வான் கூப்பிடுற, அதுக்கும் வர மாட்டேங்க. இன்னுமே பண்ணட்டும், நான் போறேன்ப்பா விளையாடா. ஏ பிள்ளைங்களா, இங்க பாருங்க, ஒரு ஆள் கையை நல்லா பிடிச்சுக்கோங்க சரியா? அங்க கடுமையான கூட்டமா இருக்கு, உள்ள நுழைஞ்சோன்னு வையே பாம்பு மாதிரி கையை பிடிச்சிட்டே வந்தாதான் கரெக்டா இருக்கும், புரியுதா? மீனம்மா, அது பாம்பு இல்ல, ரயில் பெட்டி. ஏதோ ஒண்ணு சரியா? பாம்பு மாதிரியோ ரயில் பெட்டி மாதிரியோ பின்னாடியே வாங்க, கரெக்டா அதே மாதிரி போயிட்டு அதே மாதிரி வெளியே வந்துடணும். சும்மா அங்க நின்னுட்டு இங்க நின்னுட்டு அதுக்கப்புறம் கூட்டம் விடக்கூடாது, யாரையும் காணலனா. மீனாமா, நான் வரல, நீங்க வேணா போயிட்டு வாங்க. இங்க இப்படி தனியா நிக்க போற, அங்க வா. இல்ல பரவாயில்ல, நான் வரல, நான் வேணா இங்க நின்னுக்கிட்டுமா? நீங்க 3 பேரும் போய் ஊஞ்சல் ஆடிட்டு வாங்க. அக்கா, பூமாரி அக்கா, நீ கூட வாயா. அங்க கடுமையான கூட்டமா இருக்கு பாப்பா, நான் வரல. பாப்பா, நீ என் கூட வரியா? நம்ம 2 பேரும் அந்த உச்சில இருக்கு பாரு ஊஞ்சல், அதுல ஆடுவோம். அம்மா, அதுலயா? நான் வரலம்மா, அது பார்த்தாலே எனக்கு பயங்கரமால இருக்கு. பயங்கரமால ஒண்ணு கிடையாது சரியா? அதுல எல்லா பிள்ளைங்களும் ஆடதான் செய்றாங்க. வரணும்னா வா, நான் அதுல தான் போய் ஏற போறேன். பூமாரி, நீ கூட வா. நீ மட்டும் இங்க தனியா இருந்து அதுக்கப்புறம் தொலைஞ்சு போயிட்டேன்னா என்ன செய்ய? நான்லாம் ஒன்னும் தொலைஞ்செல்லாம் போக மாட்டேன், அங்கதான் கூட்டமா இருக்கு, நான் இங்கே நின்னுக்கிடுறேன், பரவாயில்ல. இங்க பாரு பூமாரி, இங்கெல்லாம் நிக்க கூடாது, எத்தனை பேர் வர்றாங்க பாரு, இங்க நிக்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ எங்க கூட வா, அதான் சரியா இருக்கும். அதானே, கரெக்டா சொன்னீங்க மீனம்மா. இவ்வளவு நல்ல கையா பிடிச்சு கூட்டிட்டு வாங்க, ரொம்ப ஓவரா பண்ணிட்டே இருக்கா இன்னைக்கு. உனக்கு தெரியுமோ தீபி, அமைதியா இருக்கிறியா கொஞ்ச நேரம்? பாத்தீங்களா மீனம்மா, என்ன உருட்டு உட்றான்ட்டு. இவ்வளவு எங்க வீட்ல நல்ல அமைதி அப்படின்ட்டு சொல்வாங்க, இங்க பாத்தீங்களா இவ என்ன மிரட்டுறா என்னன்ட்டு. நான் ஒண்ணு யாரையுமே மிரட்டல, நான் வரலன்னு தான் சொல்றேன். நீ வா, இல்ல வராம போ. மீனம்மா கிட்ட சொல்லிக்கோ, யார்கிட்ட சொல்லாத. பூமாரி, நான் சொல்றேன்ல, மீனம்மா சொன்னா கேப்பியா மாட்டியா? பேசாம வா எங்க கூட. சரி மீனம்மா. ஏ பிள்ளைங்களா, நல்ல கூட்டமா இருக்கு, கையை பிடிச்சுக்கோங்க சொல்லிட்டேன். சரி சரி மீனம்மா, நாங்களும் கையை நல்லா பிடிச்சுதான் இருக்கோம். இந்த பூமாரி மட்டும் பிடிக்கவே மாட்டேங்க, பிடிக்கட்டி ஓடு. எந்த ஊஞ்சல்ல ஆட போறீங்க? இதுவா இல்ல அங்க பக்கத்துல இருக்க அதுவா? மீனம்மா, இதுவே சூப்பரா இருக்கு, நாங்க இதுலயே ஆடுறோம். ஒரு ஆளுக்கு எவ்வளவுங்க ஊஞ்சலுக்கு? ஒரு ஆளுக்கு 50 ரூபாய்மா. 50 ரூபாயா? இருக்கிறது எல்லாம் அரை டிக்கெட்டால இருக்கு, அப்ப பாதி டிக்கெட் போடுங்க, ஒரு ஆளுக்கு 25 ரூபாய் வாங்கிக்கோங்க. இல்லம்மா, எல்லாரும் பெரியவங்கல இருந்து சின்னவங்க வர ஊஞ்சல்ல ஆடதான் செய்யறாங்க, எல்லாருக்கும் ஒரே காசு தான், யாருக்கும் முன்ன பின்னெல்லாம் கிடையாது. யார் ரொம்ப வாக்குவாதுறீங்க? போடுங்க, அதெல்லாம் கட்டுப்படி ஆகும். இல்லம்மா, அதெல்லாம் சரி வராது, 50 ரூபாய் தரேன்னா தாங்க, ஏற்கனவே நிறைய பேர் கியூல நிக்காங்க ஊஞ்சல் ஆடுறதுக்கு. அதெல்லாம் தர முடியாது பாப்பா, 50 ரூபாய் ஆகும். உங்களுக்கு வேணா சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்கன்ட்டு 40 ரூபான்னு போடுறேன். சரி ஓகே. பாப்பா, நீ வர போறியோ? நான் வரல, அந்த ஊஞ்சல பாக்குறதுக்கு ரொம்ப பயமால இருக்கு. உன் கையை நான் நல்லா சிக்கன் பிடிச்சுக்கறேன், நீ வாயா. அங்க பாத்தியா, அந்த பாட்டிக்கு நல்ல வயசு இருக்கும், அதுவே எப்படி உட்கார்ந்து ஆடுதுன்னு பாரு. எங்க திரும்பி பாருங்க. அட ஆமா, என்ன பெரிய பாட்டி, அந்த பாட்டி என்ன தைரியமா இருக்குல. ஆமா ஆமா, ஒடியா நம்மளும் போவோம்.
கூட்டம் நிக்குது, முன்னாடியும் இவ்வளவு கூட்டம் நிக்குது. யார் தள்ளி விட்டுட்டு எங்க போய் தேடுவேன்னு தெரியலையே. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பூமாரி எங்க போயிருப்பா? சரியா போச்சு, முதல்ல வா அந்த பக்கம். மீனம்மா, எனக்கு அழுகையா வருது. பூமாரி காணோம். நான் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். எங்க அம்மா என்ன கொன்னு விடுவாங்க. சும்மா இரு தீபி, அவ ஒண்ணும் காணலாம் போயிருக்க மாட்டா. அங்க எங்கேயாச்சும் நிக்காளான்னு பாப்போம், வாயா. பூமாரி அக்கா எங்க போயிருப்பா? அவ ஸ்பைடர்மேன் மாதிரி பறந்து வீட்டுக்கு போயிட்டாளோ? இல்ல இல்ல, அவளுக்கு பறக்கலாம் தெரியாது. அவ எங்கேயோ போயிருக்கா. அவ கூட்டத்துல தான் தொலைஞ்சு போயிட்டான்னு நினைக்கிறேன். இனிமே நான் பூமாரி கிட்ட என்ன சொல்ல போறேனோ தெரியல. ஐயோ கடவுளே, பூமாரி கிடைச்சிடணும். ஐயோ, இங்கேயும் இல்லையா? பழைய இடத்துலயாச்சும் நிக்கிறாளான்ட்டு பாக்குறதுக்கு தானே இங்க வந்தேன். அவ இங்கேயும் இல்லையா? வேற எங்க போயிருப்பா? ச்சே, இதுங்க ஊஞ்சல்ல இருந்து கூட விழுந்துட கூடாதுன்ட்டு இதுங்க ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டேனே. அவ எங்க போனான்னு தெரியலையா? மீனம்மா, பூமாரிக்கு ஒண்ணா இருக்காதுல. நீ வேற கொஞ்சம் சும்மா இருக்கியா தீபி? நானே என்ன ஏதுன்ட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுல நீ வேற இப்படி ஒண்ணு பயங்காட்டிட்டு இருக்காத. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஐயோ, இவர் வேற கூப்பிடாம வந்துட்டேனே. அவரை கூட்டிட்டு வந்திருந்தாலாச்சும் பூமாரியை பத்திரமா பார்த்துருந்துருப்பாரு. இப்ப நான் யார்கிட்டலாம் பதில் சொல்லணும்னு தெரியலையா? சரியா போச்சு, அவ இங்கேயும் இல்ல. எங்க போயிருப்பா? வெளியே வந்தாச்சு, இங்கேயும் காணுமே. ஒண்ணு உள்ள நிப்பா, இல்லனா வெளியாச்சும் வந்து நிப்பான்னு நினைச்சேன். வெளியேயும் இல்லையா? எங்க போனா அவ? கொஞ்சம் கூட அறிவே இல்ல. கைய பிடின்னு எத்தனை வாட்டி சொல்லிட்டு இருந்தேன். அவ இல்லாம எப்படி வீட்டுக்கு போறதா? ஐயோ, பூமாரி கிடைச்சிடணும். எங்கேயாச்சும் அவ கிடைச்சிடணும். எங்கேயாச்சும் நிக்கணும் அவ. இப்ப என்ன செய்ய போறேன்னே தெரியல. வீட்டுக்கு போனா அவ்வளவுதான். என்னதான் கண்ணா பின்னாட்டு திட்டு விழும். யார்கிட்டலாம் திட்டு வாங்க போறேனோ தெரியலையே. ஐயோ, இவங்க அப்பா கிட்ட முதல்ல ஆட்ட முடியாத. அவர் என்ன அவ்வளவுதான் அடிச்சே போட்டுருவாரு. பூமாரி எங்கேயோ போய் தொலைச்சிட்டு வந்துட்டேன்ட்டு. நான் ஒரு முட்டாள். ஏன்டா அந்த பிள்ளைங்களை கூட்டு வந்தேன்ட்டு இருக்கு. 2 நாள் லீவ்ல கூட்டிட்டு வந்தேன். கொண்டு நேரத்தையே வீட்லயாச்சும் விட்டுருக்கலாம். தேவையில்லாம அங்க கூட்டிட்டு வந்தது தப்பால போயிடுச்சு. அவ எங்கேயும் போயிருக்க கூடாத. என்ன பண்ண போறனோ தெரியல. ஐயோ, எனக்கே மயக்கமா வருதே. ஏ பிள்ளைங்களா, நீங்க கொஞ்சம் இங்க நில்லுங்க சரியா? நான் அங்க சுத்தி முத்து பாத்துட்டு வர்றேன். மீனாம்மா, எங்களுக்கு பயமா இருக்கு. எங்களை விட்டுட்டு எங்கேயும் போவாதீங்க. கிட்டி ஒரு 5 நிமிஷம் நில்லுங்கடி. அவ எங்க போனா நான் பாத்துட்டு வர்றேன். இங்கேயும் உங்களை கூப்பிட்டுட்டே அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. இது கடை தானே, அங்கே உட்காருங்க. இங்க யாரும் வரமாட்டாங்க, புரியுதா? அங்கே ஒரு 2 நிமிஷம் இருங்கடி, நான் போய் பாத்துட்டு வர்றேன். இல்ல மீனாம்மா, நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். பாத்துக்கோ, என் கையை நல்லா இருப்ப பிடிச்சுக்கோ. எனக்கு பயமா இருக்கு. ஐயா பயந்தாங்கோலி, என் கையை நீ பிடிச்சுக்கோ. மீனாம்மா போய் பாத்துட்டு வரட்டும். சும்மா இரு. தைரியமான பூமாரியே தொலைஞ்சு போயிட்டா. நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். கொஞ்சம் அமைதியா இரு. பூமாரி கிடைக்கலான்ட்டு இங்க நின்னே தேடுவோம். தீபி, இங்க நின்று எப்படி தீபி தேட முடியும்? நீ அந்த பாப்பா கையை பிடிச்சிட்டாங்கன்னா உட்காரு. வேணா 2 டீ ஆர்டர் பண்ற, அதை குடிச்சிட்டு இரு. நான் போய் பாத்துட்டு வர்றேன் அவ எங்க நிக்கான்னு. சரி மீனாம்மா, இங்க ஒண்ணும் பயம் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் பயம் இல்ல. இங்கனே உட்காரு. அந்த டீக்கார அண்ணன்ட்டு சொல்லிட்டு போறேன். சரி மீனாம்மா, நாங்க அப்ப இங்கே நிக்கோம். நீ போய் தேடிட்டு வரியா? சரி சரி, நீங்க இங்கே இருங்க. எங்கேயும் போயிடாதீங்க சரியா?